பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பெரும்பாலான நிர்வாகிகள் புறக்கணித்த நிலையில் சிங்கத்தின் கால்கள் பழுது விடாததால் அதன் சீற்றம் குறையாது என ராமதாஸ் ஆவேசத்துடன் தெரிவித்துள்ளார். பாமகவில் கூட்டணி தொடர்பான இறுதி முடிவை எடுப்பது யார் என்பதில் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் நீடித்து வருகிறது. இதனிடையே தைலாபுரம் தோட்டத்தில் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அழைப்பு விடுத்தார். 207 நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் வெறும் 15 நிர்வாகிகள் மட்டுமே கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இது பற்றி செய்தியாளரிடம் பேசிய ராமதாஸ், படுத்துக்கொண்டே 50 தொகுதிகளில் வெற்றி பெறுவது எப்படி என்பதை பரிமாறிக்கொள்ளவே இந்த கூட்டம் என்றும் நிர்வாகிகள் களைப்பில் உள்ளதால் கூட்டத்திற்கு வராமல் இருக்கலாம் எனவும் தெரிவித்தார். பாமக மாநாட்டில் அன்புமணியை பாராட்டவில்லையே என்ற கேள்விக்கு செயல் தலைவர் என்று குறிப்பிட்டு பேசினேன் என்று ராமதாஸ் விளக்கம் அளித்தார். செயல் தலைவர் அன்புமணிக்கு அழைப்பு விடுத்தேன், அவர் இங்கு வந்து கொண்டிருக்கலாம் என்று கூறிய ராமதாஸ், பாமகவில் கோஷ்டி மோதல் இல்லை என்று தெரிவித்தார். தனித்து போட்டியிட்டாலும் 40 தொகுதிகளில் பாமக வெல்லும் என்றும் 2026 தேர்தலில் நிச்சயம் கூட்டணி உண்டு எனவும் அவர் கூறினார்.